கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லோர் வீட்டிலும் வருகிற பிரச்சனை, பாடு, துன்பந்தான் கடன் பிரச்சனை. இதனால் எல்லா சொத்துக்களையும், வீடுகளையும், நிலத்தையும் விற்று வறுமையில் தள்ளப்பட்டு ரோட்டு ஓரத்தில் வாழ்கிற வாழ்க்கை அங்கே எப்படி இருக்கும் பாருங்கள். கொஞ்சம் கற்பனையில் நினைத்து பாருங்கள். படுக்க முடியாமல் மழை, வெயில், குளிர் எல்லாம் போராட்டத்தில் சந்திக்கணும். உறவினர் வீட்டுக்கு போக முடியாது. அங்கே அவங்களை கஷ்டப்படுத்த விருப்பமில்லை. வீட்டுக்கு வீடு வாசப்படி. அங்கே 100 பிரச்சனை இருக்குது. எங்களுடைய 1000 பிரச்சனையை அவங்க தலையில் இறக்க விருப்பமில்லை. அதனால் நாங்கள் ரோட்டு ஓரத்தில் இருக்கிறோம். எங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லையா என்று தவிக்கும்போது தான் ஒரு போதகர் எங்களை தேடி ஒரு பேப்பர் கொடுத்தார். அந்த பேப்பரில் என்ன எழுதியிருக்கிறது என்றால், உங்கள் துக்க நாட்கள் முடிந்தே போகும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்கள் கவலைகளை எல்லாம் மாற்றி போடுவார். நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. அதை படித்து முடித்ததும், இயேசுவே எங்கள் கவலைகளை எல்லாம் மாற்றுங்க என்றேன். அதே போதகர் மீண்டும் வந்து எங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான், அரிசியை கொடுத்துவிட்டு போனார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இயேசுவை கூப்பிட்ட அடுத்த நிமிஷமே வந்த ஆசீர்வாதம். என் கவலை கொஞ்சம் குறைந்து கொஞ்சம் மூச்சு விட்டேன். யார் அந்த மனிதன்? மீண்டும் அவரை பார்க்க மாட்டோமா? அந்த இயேசுவை பற்றி தெரிந்து கொள்ள ஆவலாயிருந்தேன். அந்த போதகர் சிறிது நாள் கழித்து வந்தார். நான் அவரை வணங்கினேன். அவர் என்னை எல்லாம் வணங்கக்கூடாதுமா, இயேசுவை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்றார். நான் உடனே அந்த இயேசு யார் என்றேன். அவர் கடவுள் என்றார். நான் உடனே அவருக்கு கோயில் இருக்கா என்றேன். இருக்கும் என்றார். நாங்கள் வரலாமா என்றேன். கண்டிப்பாக வாங்க. எங்களை காட்டிலும் உங்களை தான் அதிகமாக நேசிக்கிறார் என்றார். நான் ஆச்சரியமாக, இந்த ஏழையா என்றேன். ஆமாம், அவர் நமக்காகவே ஏழ்மை கோலம் எடுத்தார். அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். யாரும் புறம்பே தள்ளுவதில்லை. அவர் அன்பானவர். நீங்கள் எல்லோரும் வரலாம் என்றார். நாங்களும் எங்களிடம் இருக்கும் நல்ல துணிகளை போட்டு ஞாயிறு ஆராதனைக்கு வர சொன்னது போல் போனோம். அங்கே பாட்டு பாடினார்கள், ஜெபித்தார்கள். அவருடைய வேண்டுதல் மற்றவர்களுக்காகவே இருந்தது. இது இன்னும் ஆச்சரியமாகவே இருந்தது. பிறகு நாங்கள் பார்த்த போதகர் பேசினார். அது பிரசங்கமாம். நன்றாக இருந்தது. அவர் பேசியது, உங்களை இயேசு நேசிக்கிறார். உங்கள் பாவங்களை எதுவாக இருந்தாலும் மன்னிப்பு கேளுங்கள். ஆண்டவர் உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து உங்களை விடுவிப்பார் என்றார். நான் என் கணவர் அழும் சத்தத்தை கேட்டேன். திரும்பி பார்த்து நானும் அழுது ஜெபித்தேன். என் பிள்ளைகளும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஜெபித்தார்கள். குடும்பமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். பிறகு வீட்டில் ஆசீர்வாதம் வர வர வறுமை போனது. வியாதி மறைந்தது. எல்லோரும் வேலைக்கு போனோம். ஒரு அழகான வீட்டை கட்டினோம். போதகரும் திருச்சபையினரும் கொஞ்சம் பணம் கொடுத்து உதவினார்கள். சந்தோஷம் பிறந்தது. வீட்டில் சமாதானம் வந்தது. நாங்கள் குடும்பமாய் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்கிறோம். இந்த சந்தோஷத்தை எல்லோரும் பெற வேண்டும் என்பதற்காக இயேசுவை அறிவிக்க நாங்களும் சின்ன பேப்பர் தாளை, நோட்டீஸை எடுத்துக்கொண்டு வீடு வீடாக கொடுக்கிறோம். இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவர்களுக்காக அழுது ஜெபிக்கிறோம். வேறு என்ன செய்வது? ஆண்டவர் தான் அவர்களை மாற்ற வேண்டும். இதுதான் எங்களுடைய சாட்சி. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.